ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்க் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். 11th 12th நியூ புக் தமிழ் எப்படி படிக்கணும், என்னெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் விடணும் அப்படின்ட்டு நிறைய சந்தேகம் இருக்கும். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 11th and 12th என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதற்கு முன்னாடி 11th and 12th வீடியோ போட்டிருப்பேன். ஓகேவா? 11th ஒரே வீடியோவில் தமிழ் அப்படின்ட்டு போட்டிருப்பேன். 12th ஒரே வீடியோவில் அப்படின்ட்டு போட்டிருப்பேன். அந்த ரெண்டு வீடியோவை நீங்கள் பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த 11th and 12th மேக்ஸிமம் 2 to 4 டேஸில் முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 8 to 10 மணி நேரம் படிச்சிங்கன்னா ஒரே 2 நாளில் முடிச்சிடலாம். ஒரு 6 மணி நேரம் அப்படின்னு படிச்சிங்கன்னா ஒரு 4 நாளில் மேக்ஸிமம் ரிவிஷன் பண்ணி இந்த 2 ஸ்டாண்டர்டுமே முடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் இருக்கும். ஓகே, நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 11th ஸ்டாண்டர்ட். 11th ஸ்டாண்டர்டில் இது 2018 எடிஷன். ஓகேவா? இந்த புக்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த எடிஷன் புக்கு நிறைய பேர்கிட்ட இருக்காது. இந்த புக்கோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா 2018 எடிஷனில் நமக்கு 10 இயல் இருக்கும். நீங்கள் 2000 அது 19 20 அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 8 இயல் இருக்கும். 8 இயல் இருக்கக்கூடிய புக்கில் ஒரு சில இயல்கள் இருக்காது. அந்த இயல்கள் நமக்கு சிலபஸில் முக்கியமானது. அதாவது இந்த சித்தர்கள் உலகம் அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வரும். ஓகேவா? நீங்கள் இந்த 2018 புக்கை நான் கொடுக்குறேன். அதை கம்பேர் பண்ணி எதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இதில் இருந்து ஒரு 5 கொஸ்டின் தான் 11th and 12th இருந்து 11th, 12th இருந்து உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் குரூப் 2 குரூப் டிஏனா கூட ஒரு 8 கொஸ்டின் வரைக்கும் போவாங்க 2 to Aல. ஆனால் உங்களுக்கு குரூப் 4 அப்படிங்கும்போது 5 கொஸ்டின் தான் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் தமிழுக்கு ஒவ்வொரு கொஸ்டினும் முக்கியம் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் நம்ம படித்து தான் ஆகணும். இப்போ இந்த 11th 12th நீங்கள் பார்த்தீங்கன்னா சான்றோர் சித்திரம்ட்டு எல்லா பாக்ஸுக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பார், அவரை பார்த்துக்கணும். இலக்கணம் படிக்க வேண்டாம். நூல்வெளி, எல்லாத்துக்குமான நூல்வெளி எல்லா பாக்ஸையும் படிச்சுக்கணும். அடுத்து பாடல் வரி படிக்கலாம் வேண்டாம். பாடல் வரி என்ன இதெல்லாம் படிக்க வேண்டாம். அதோட பொருள் என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அப்போ இங்கே நம்ம கிட்டத்தட்ட என்ன படிக்க போகிறோம்? சான்றோர் சித்திரம் ஒரு 10 படிப்போம். அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜ் தான், ஒவ்வொரு பக்கம் தான் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூல்வெளி படிக்க போகிறோம். இந்த 2 தான் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க போகிறோம். 1 டேயில் ஒரு புக்கை ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, இப்போ இயல் 1 பார்ப்போம். இயல் 1ல் பார்த்திங்கன்னா பேச்சு மொழியும் கவிதை மொழியும். இதில் ஒரு 4 பேரை பற்றி 4 பாக்ஸ் இருக்கும். 3 பேரோ 4 பேரை பற்றி ஒரு 4 பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை மட்டும் படித்தா போதும். நான் அந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு இந்த ஒரு இயலை சொல்லிட்டு காமிக்கிறேன். யுகத்தின் பாடலில் ரசூல் கம்சதேவ் ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருப்பார். அதை படிச்சுக்கிட்டு அந்த ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டால் போதுமானது. நன்னூல் பாயிரம் பவனந்தி முனிவர் எழுதியிருப்பார். இது முக்கியம். நன்னூலை பற்றி இங்கே மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் நன்னூலில் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 6ஆம் திணை தேவையில்லை. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இப்போ இந்த இதை மட்டும் லைட்டாக காமிச்சிருந்தேன். இயல் 1ல் இந்த பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இருக்குல்ல, இதில் இந்த பாக்ஸ் முக்கியம். மொழி என்று ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நாம் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலை நிறுத்திக் கொள்கின்றன அப்படின்னு சொன்னது யார்? எர்னஸ்ட் காசியர். இந்த மாதிரி ஒரு 4 இந்த இருக்கா, இந்த ஒரு பாக்ஸு, அடுத்தது இது ஒரு பாக்ஸு, இந்த ஒரு பாக்ஸு, இந்த ஒரு பாக்ஸு, அடுத்து இந்த லாஸ்ட் உள்ளது. இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சாகித்ய அகாடமி விருதெல்லாம் யார் யார் வாங்கினான்னு கேட்பாங்க. அதனால இதையும் பார்த்துக்கோங்க. இவ்வளோதாங்க. இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய பாக்ஸஸ். அடுத்தது இயல் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த ஏதிலி குருவிகள் அழகிய பெரியவன் எழுதுனது. இவரை பற்றி சிலபஸில் டேரெக்டாக இல்லைனாலும் இவரை பற்றி கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதனால் இவரை பார்த்துக்கோங்க. திருமுருகன் பல்லில் திருமுருகன் பல்லு ரொம்ப முக்கியமானது. இதிலிருந்து போன டைமில் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஐங்குறுநூறும் முக்கியமானது. இதுலேயும் கேள்வி கேட்பாங்க. யானை டாக்டர் ஜெயமோகன். ஹெட்டிங் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு இது சிறுகதைகளில் மேட்ச் பண்ண கேட்கலாம். யானை கதைகள் ஜெயமோகன். பேரும் மற்றும் ஆசிரியர் பார்த்துக்கோங்க. மேமேக்கன் தேவையில்லை. இந்த மலை இடைப்பெருகள் ஒரு ஆய்வு இருக்குல்ல, இது ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஒரு 4-5 பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான். இயல் 1 2 முடிச்சு அடுத்து இயல் 3. ஓகே, இயல் 3ல் தான் இந்த மலை இடைப்பெருகள் அடுத்தது காவடி சிந்து, குறுந்தொகை, புறநானூறு, வாடிவாசல் சீசு செல்லப்பா. இவர் சிலபஸில் முக்கியமான ஆள். காவடி சிந்து அண்ணாமலையார் பற்றி இங்கே மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த அண்ணாமலையாரை பற்றி ஒரு கேள்வி ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இந்த சீசு செல்லப்பா பற்றி ஒரு கேள்விகள் கேட்க வாய்ப்புண்டு. அப்போ இவங்க காவடி சிந்து, குறுந்தொகை, புறநானூறு, வாடிவாசல் இந்த எல்லா கண்டென்ட்டுமே முக்கியமானது.
அதுக்கப்புறம் வந்து இந்த பகுபத உறுப்பினர்கள் தேவையில்லை. இது திருக்குறளை பொறுத்த வரைக்கும் எல்லா திருக்குறளையும் எப்பவும் போல ஒரு ரீட் அவுட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரீட் பண்ணிவிட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது 4வது இயல் வந்து பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகம். இது 2018 எடிஷனில் தான் 4வது இயல் இருக்கும். இது இருக்கும் 2019 எடிஷனில் வேறு இருக்கும். இல்லை சுஜாதாவை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த நூல்வெளியில் உள்ள ஒரு 3 பாயிண்ட்டை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கேட்க மாட்டாங்க, லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. விஞ்ஞானி மீரா எழுதுனது ராசேந்திரன் நினைக்கிறேன். ஓகேவா, அவங்களது இவங்க வந்து முக்கியமான ஆள். அதனால் இவங்களுடைய இதில் இருந்து நூல்கள் வந்து கேட்பாங்க. ஓகேவா. அடுத்தது நீலகேசி முக்கியம், புறநானூறு முக்கியம், இனிக்கும் இன்சுலின் தேவையில்லை, புணர்ச்சி விதிகள்லாம் தேவையில்லை. புணர்ச்சி விதிகள்லாம் வந்து நீங்கள் 10th ஓல்டு புக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நிறைய விஷயங்கள் நல்லா வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால் ஐயில் உள்ளது படித்தா போதும் இது தேவையில்லை. தமிழக கல்வி வரலாறு அடுத்த இயல் 5வது இயலில் தமிழக கல்வி வரலாறு பிள்ளைக்கூடம் ரா மீனாட்சி. ஓகேவா, இது மீரா, இது மீனாட்சி. இவங்களும் வந்து முக்கியமான ஒரு ஆட்கள். இவங்களுடைய நூல்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்பாங்க. இவங்க முக்கியம். நற்றிணை முக்கியம். தொல்காப்பியம் அப்படின்ட்டு இங்கே தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய படிச்சிருப்போம். இங்கேயும் தொல்காப்பியம் பற்றி இருக்குது, பார்த்துக்கோங்க. இதழாளர் பாரதி, இதிலிருந்து கூட போன டைம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இவர் வந்து நெல்லையப்பர்னு நினைக்கிறேன். யாரோ அவருடைய உதவியாளர் ஒருவருக்கு கடிதம் எழுதுறமா. இது வந்து ஒரு கடிதம் மாதிரி தான் வந்து இருக்கும். நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு, இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இது முக்கியம்தான். சீரா புராணம் முக்கியம். அகநானூறு முக்கியம். பின்பம், பிரபஞ்சம் எழுதிய பின்பம் அப்படிங்கிறது முக்கியமானது. அடுத்தது இந்த பா ஏற்ற பழகலாம் எல்லாம் தேவையில்ல. திருக்குறள் பார்த்துக்கோங்க. காலத்தை வென்ற கலை, இல்லை ஒரு சில டேட்டா கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆத்ம நாம் கவிதைகள், இது வந்து ஜஸ்ட்டு ரீடு தான். அந்த பாக்ஸ் நூல்வெளி பாக்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். குற்றால குறவஞ்சி பார்த்துக்கோங்க. திருச்சாளல் இயற்றியவர் வந்து மாணிக்கவாசகனார். இசைத்தமிழர் இருவர் ஏ.ஆர். ரகுமான் மற்றும் இளையராஜாவை கொடுத்துருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்தெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதனால் ஜஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க, போதுமானது. கலை சொல்லாக்கம், இது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் பகுதி மாதிரி. இது வந்து கேட்க மாட்டாங்க. அதனால் ஜஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டால் போதுமானது. ஓகேவா. அப்போ இதெல்லாம் நீங்கள் விட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த இசைத்தமிழர், கலை சொல்லாக்கம், இது ஆத்மநாம் கவிதைகள், இதெல்லாம் விட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திருக்குற்றால குறவஞ்சி திருச்சாளல் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. காற்றில் கலந்த பேராசை பசுவையா வந்து எழுதுனது. இவர் வந்து சிலபஸில் முக்கியமான ஆள். இவரையும் வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா 6th to 10th வரைக்கும் உள்ள சிலபஸில் இல்லாத ஒரு சிலர் வந்து இங்கே மட்டும்தான் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம படிச்சுக்கிட்டா தான் 11th 12th இருப்பாங்க. அப்போ அவங்கள படிச்சுக்கிட்டா தான் அவங்கள்ட்ட இருந்து ஒரு 5 to 8 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம அட்டன் பண்ண முடியும். ஏன்னா சிலபஸில் அவங்க 6th to 10th இருக்க மாட்டாங்க. அப்போ இங்கே இருக்கும்போது இதில் இருந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நம்ம 11th 12th ஃபஸ்ட்டு படிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சில பேர்லாம் பார்த்துருக்கே மாட்டோம். பசுவையா, ரா மீனாட்சி, மீரா அப்படின்ட்டு ஒரு சிலர் பற்றிலாம் பார்த்துருப்போமான்ட்டு உறுதியாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி உள்ளவங்களாம் இதில் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது 8வது இயல். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா புரட்சிக்கவி பாரதியை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது உரைநடை, இது செயலா வகை பார்த்துக்கோங்க. 10 சிந்தனை பட்டிமன்றம் முக்கியம். சித்தர்கள் உலகம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதிலிருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்பாங்க இந்த சித்தர்கள் உலகத்திலேருந்து. அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. இந்த 11th தமிழை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நிறைய விஷயங்கள் படிக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. காவியம் முக்கியம். தொலைந்து போனவர்கள் அப்துல் ரகுமானோட இது முக்கியம். வில்லி பாரதம் முக்கியம். காஞ்சனை முக்கியம். தாகூரின் கடிதங்கள் முக்கியம். ஒவ்வொரு புல்லாய் இன்குலாப்போடைய முக்கியம். தாகூரோட கடிதங்கள் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ் இருக்கும், அதை வந்து பார்த்துக்கோங்க. மனோன்மணிய முக்கியம். நர்த்தகி நட்ராஜ், இந்த இது அவங்க தான் வருவாங்க. ஓகேவா. நர்த்தகி நட்ராஜ் அப்படிங்கிறதவங்க. இதில் ஒரு சில உங்களுடைய இதெல்லாம் கொடுத்துருக்கோம், பாக்ஸில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா. அப்போ மேக்ஸிமம் வந்து இதில் எத்தனை டாபிக்ஸ் வந்து படிக்கிறது மாதிரி இருக்குன்னு பார்த்துருவோமா. இந்த சின்ன சின்னதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு 4 இது தானே, இதெல்லாம் பெருசாக சொல்ல முடியாது. முக்கியமானது நன்னூல் 1, 2, திருமலை முருகன் பல்லு 2, ஐங்குறுநூறு 3, காவடி சிந்து இதெல்லாம். ஓகே. 4, 5, 6, 7,
7 8 9 10 11 12 13 14 15 15 16 17 18 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 35 டாபிக். இந்த 35க்கு நீங்கள் நூல்வெளி ஒரு சில விஷயங்களை நல்லா பார்த்துக்கிட்டாலே போதுமானது. இவ்வளோதான் வந்து 11th. இந்த புக்கோட பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த 2018 புக் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்காது, அதுக்கு தான். ஓகே, அடுத்த 12th. 12த்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். சான்றோர் சித்திரம் முக்கியம், நூல்வெளி முக்கியம், அதுக்கப்புறம் ஒரு சில பாக்ஸஸ்ஸு, இம்பார்ட்டன்ட் கலர் வேர்ட்ஸு, அந்த இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மட்டும் படித்தால் போதுமானது. ஃபஸ்ட்டு இளந்தமிழை சிற்பி பாலசுப்ரமணியோட இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ் மொழியின் நடை அழகியல், இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. தண்ணீர் இல்லாத தமிழ், தண்டி அலங்காரத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த தண்டி அலங்காரத்துலேருந்து கேள்வியும் கேட்டிருக்காங்க, இதுவும் முக்கியம். தம்பி நெல்லையப்பருக்கு, ஓகேவா? இதுவும் முக்கியம். இது வந்து ஒரு கடிதம்னு நினைக்கிறேன். ஓகே, நான் 11th ஒன்று கேட்டிருந்தாங்கன்னு சொன்னோம்ல, இதழாளர் பாரதி, அதுலேயும் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. தம்பி நெல்லையப்பருக்கு இதுலேயும் வந்து ஒரு கேள்வி வந்து குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை. நெடுநெல் வாடை, இது பார்த்துக்கோங்க. முதல் கல் அப்படிங்கிறது ஜஸ்ட் ரீடு, இது பெருசாக தேவையில்லை, விட்டாலும் பிரச்சனை கிடையாது. தமிழர் குடும்ப முறை ஜஸ்ட் ரீடு. கம்பராமாயணம் ரொம்ப முக்கியம். உரிமை தாகம் பூமணியோடையது ரொம்ப முக்கியம். பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் ஊவேசாவோடையது, இது முக்கியம். இதில் வெற்றி பெற சுரதாவோடையது முக்கியம். இடியீடு சி மணியோடைய முக்கியம். புறநானூறு முக்கியம். அடுத்தது தெய்வமணி மாலை ராமலிங்க அடிகள், இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, இது முக்கியம். தேவாரம் முக்கியம். அகநானூறு முக்கியம். இந்த திரைமொழி அப்படிங்கிறது பெருசாக முக்கியம் கிடையாது, ஒரு சில பாக்ஸ் இருக்கும், ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு பாக்ஸை பார்த்துக்கோங்க, போதுமானது. சிலப்பதிகாரம் முக்கியம். மெய்ப்பாட்டியல் முக்கியம். காப்பி இலக்கணம், ஓகேவா? இதில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த நூல் என்னென்ன வகை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. புறநானூறு முக்கியம். சங்கப்புலவர்கள் கல்வெட்டுகள் நினைவுகள், இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நமது அடையாளங்களை மீட்டவர், இது ஜஸ்ட் ரீடு. ரச்சினை யாத்திரை முக்கியம். சிறுபானாற்றுப்படை வந்து முக்கியம். ஸோ 12th வந்து உங்களுக்கு படிக்க வேண்டிய கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இவ்வளோ தான் முக்கியமானது. இதை வந்து நீங்கள் ஈஸியாக படிச்சிருவீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். இவ்வளோ தாங்க 11th and 12th. இந்த 11th and 12th வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 days உட்காந்திங்கன்னா, நல்லா உட்காந்திங்கன்னா ஒரு 4 days இதை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடலாம், ஓகேவா? ஒரு 4 days உட்காந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதோட வீடியோ லிங்க் வந்து வீடியோ கிளாஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். பை.